26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். இட்ஸ் a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. வணக்கம். இன்றைய ஆதன் செய்திகள். ரசாயனம் கலந்த மாம்பழங்களை விற்றால் 5000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என தமிழக அரசு எச்சரித்துள்ளது. சீரடி கோவிலில் விஜய் தரிசனம் போன்ற தகவல்களை கொண்ட ஒரு சிறிய செய்தி தொகுப்பை இப்பொழுது பார்க்கலாம். மே தினத்தன்று சென்னையில் மதுபான விற்பனை செய்யக்கூடாது என மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். இந்த உத்தரவை மீறினால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் எச்சரித்திருக்கிறார். இது தொடர்பாக சென்னை மாவட்ட ஆட்சியர் ரஷ்மி சித்தார்த் ஜெகடே வெளியிட்டிருக்கும் செய்திக்குறிப்பில் வரும் மே 1ஆம் தேதி மே தினம் கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி சென்னை மாவட்டத்தில் மதுபானம் விற்பனை செய்யக்கூடாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு மதுபான சில்லறை விற்பனை விதிகள் மற்றும் தமிழ்நாடு மதுபான உரிமம் மற்றும் அனுமதி விதிகள் ஆகியவற்றின் கீழ் சென்னை மாவட்டத்தில் உள்ள அனைத்து டாஸ்மாக் மதுபான சில்லறை விற்பனை கடைகள் மற்றும் பார்கள், உரிமம் பெற்ற கிளப் பார்கள், மதுபான விற்பனையகங்கள், மதுபான கூடங்கள் அனைத்தும் அன்றைய தினம் இயங்கக்கூடாது, கண்டிப்பாக மூடப்பட்டு இருக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த உத்தரவை மீறுவோர் மீது மிக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மாவட்ட ஆட்சியர் எச்சரித்துள்ளார். 5 மாநில சட்டப்பேரவை தேர்தலுக்கு பிறகு பெட்ரோல் டீசல் விலை உயர்த்தப்படுமா என்பது குறித்து மத்திய அரசு விளக்கம் அளித்திருக்கிறது. தேர்தல் முடிவுக்கு பிறகு பெட்ரோல் டீசல் விலையை உயர்த்தும் எண்ணம் இல்லை என திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை மீண்டும் அதிகரித்து வருவதால் தேர்தல் முடிந்ததும் எரிபொருள் விலை உயர்த்தப்படலாமா என தொடர்ந்து சமூக வலைதளங்களில் செய்திகள் வந்த வண்ணம் உள்ளன. இதன் காரணமாக ஆந்திர பிரதேசம் உள்ளிட்ட சில மாநிலங்களில் பொதுமக்கள் பெட்ரோல் நிலையங்களுக்கு சென்று நீண்ட வரிசையில் காத்திருந்து எரிபொருளை நிரப்ப தொடங்கினர். இதனால் ஆந்திராவில் சுமார் 400 பெட்ரோல் நிலையங்கள் தற்காலிகமாக மூடப்பட்ட நிலையில் மத்திய அரசு இதுகுறித்து விளக்கம் அளித்துள்ளது. பொதுமக்கள் வதந்திகளை நம்பி தேவையற்ற பீதிக்கு ஆளாகி எரிபொருள்களை சேமிக்க வேண்டாம் என பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நாட்டில் போதுமான அளவு பெட்ரோல், டீசல் மற்றும் LPG சிலிண்டர் இருப்பு உள்ளது என்றும் கூறியுள்ளனர். மேலும் எரிபொருள் விநியோகத்தை அரசு தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் அதிகாரிகள் உறுதியளித்திருக்கிறார்கள். சமையல் எரிவாயு சிலிண்டருக்கான காத்திருப்பு காலம் குறைக்கப்பட்டுள்ளதாக எண்ணெய் நிறுவனங்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் பெரும்பாலான பகுதிகளில் சமையல் எரிவாயு சிலிண்டர் விநியோகத்திற்கான காத்திருப்பு காலம் 5 நாட்களுக்கும் குறைவாக மாற்றப்பட்டுள்ளது. விநியோக கால அளவை மேலும் குறைக்க தேவையான நடவடிக்கை எடுக்கப்படும் என தமிழகம் மற்றும் புதுச்சேரி எண்ணெய் நிறுவனங்களின் ஒருங்கிணைப்பாளர் VC அசோகன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டிருக்கும் செய்திக்குறிப்பில் தமிழகம் மற்றும் புதுச்சேரி முழுவதும் எண்ணெய் சந்தைப்படுத்தும் நிறுவனங்களான IOC, BPC மற்றும் HBC பெட்ரோல் பங்குகளில் எரிபொருள் போதுமான அளவில் கிடைப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எண்ணெய் சந்தைப்படுத்தும் நிறுவனங்களின் தொடர் முயற்சி, தமிழக அரசின் தீவிர கண்காணிப்பு ஆகியவற்றால் பெரும்பாலான பகுதிகளில் LPG சிலிண்டர் விநியோகத்திற்கான காத்திருப்பு காலம் 5 நாட்களுக்கும் குறைவாக மாற்றப்பட்டுள்ளது என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மத்திய படைகள் மற்றும் தேர்தல் பார்வையாளர்கள் மூலம் தேர்தலில் பாஜக முறைகேடு செய்ய முயற்சிப்பதாக மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி குற்றம் சாட்டியிருக்கிறார். அம்மாநிலத்தில் நடைபெற்ற 2ஆம் கட்ட வாக்குப்பதிவின் போது தான் போட்டியிடும் பவானிபூர் தொகுதிக்கு உட்பட்ட பல வாக்குச்சாவடிகளுக்கு அவர் நேரில் சென்று பார்வையிட்டார். அப்பொழுது செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த மம்தா, வாக்குப்பதிவுக்காக காவலுக்கு வந்த மத்திய படைகளும் தேர்தல் பார்வையாளர்களும் பாஜகவின் ஏவல் படி செயல்படுவதாக விமர்சித்தார். இந்த தேர்தலில் அதிகாரங்களால் ஜனநாயக நெறிமுறைகள் மீறப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். ஒரு முழுமையான ஜனநாயக திருவிழாவை சீரழித்து விட்டார்கள் என்றும் மம்தா பானர்ஜி பரபரப்பு புகார் தெரிவித்தார். தங்கள் கட்சியினருக்கு எதிராக பாஜக பல அராஜகங்களை கட்டவிழ்த்து விட்டதாகவும் குற்றம் சாட்டினார். அதே நேரம் பாஜக இந்த குற்றச்சாட்டுகளை மறுத்துள்ளது. மம்தா பானர்ஜி தங்கள் மீது குற்றம் சாட்டி குழப்பத்தை ஏற்படுத்த முயற்சிப்பதாக அந்த கட்சி தெரிவித்துள்ளது. ரசாயனம் கலந்த மாம்பழங்களை விற்றால் 5000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என தமிழக அரசு எச்சரித்துள்ளது. சீசனை ஒட்டி சந்தைகளில் தற்பொழுது மாம்பழ விற்பனை சூடுபிடித்திருக்கும் நிலையில் கடை உரிமையாளர்களுக்கு தமிழக உணவு பாதுகாப்புத்துறை அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. ரசாயனம் மூலம் செயற்கையாக மாம்பழங்களை பழுக்க வைத்து விற்பனை செய்யும் கடை உரிமையாளர்களுக்கு 5000 ரூபாய் அபராதம் விதிப்பதோடு உணவு பாதுகாப்புத்துறை உரிமமும் ரத்து செய்யப்படும் என்று எச்சரித்துள்ளது. அதிக லாபத்திற்காக செயற்கை முறையில் பழுக்க வைக்கப்பட்ட பழங்களை உண்பது உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும் என்பதால் மாம்பழங்கள் ரசாயன முறையில் பழுக்க வைக்கப்படும்
செயல்படுகிறதா என்பதை அதிகாரிகள் ஆய்வு செய்ய தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. தற்பொழுது தொடங்கியிருக்கும் மாம்பழ சீசன் ஜூலை மாதம் வரை நீடிக்கும் நிலையில் செயற்கை முறையில் பழுக்க வைக்கப்பட்ட பழங்கள் விற்பனை செய்யப்படுவதாக தொடர்ந்து புகார்கள் எழுகின்றன. மகாராஷ்டிரா மாநிலம் புனே அருகே அமைந்திருக்கும் புகழ்பெற்ற சீரடி சாய்பாபா கோவிலில் நடிகரும் தாவேகா தலைவருமான நடிகர் விஜய் தரிசனம் செய்தார். தமிழக சட்டமன்ற தேர்தலில் நடிகர் விஜயின் தாவேகா முதல் முறையாக களமிறங்கி இருக்கும் நிலையில் வாக்குப்பதிவு முடிந்ததும் அவர் கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்து வருகிறார். திருச்செந்தூர் சென்று வழிபட்ட அவர் சென்னையிலிருந்து விமானம் மூலம் சீரடி சென்றார். அங்கு அமைந்திருக்கும் புகழ்பெற்ற சாய்பாபா கோவிலில் அவர் தரிசனம் செய்தார். அங்கு சிறிது நேரம் இருந்து மனமுருங்க வழிபாடு செய்தார். தமிழக சட்டமன்ற தேர்தல் வெற்றிக்காக விஜய் ஆன்மீக பயணங்களை மேற்கொண்டு இருப்பதாக கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தமிழக அரசு தொடர்ந்து 2வது ஆண்டாக இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சியை பதிவு செய்திருக்கிறது. தமிழக அரசு வெளியிட்டிருக்கும் அறிவிப்பில் மத்திய புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்கத்துறை அமைச்சகம் வெளியிட்டிருக்கும் சமீபத்திய தரவுகளின்படி 2025-26 நிதியாண்டில் தமிழகம் 10.83% வளர்ச்சியை பதிவு செய்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முந்தைய நிதியாண்டில் இந்த வளர்ச்சி விகிதம் 11.19% இருந்தது. தற்பொழுதைய நிலவரப்படி இந்தியாவிலேயே அதிக வளர்ச்சி விகிதங்களை கொண்ட மாநிலங்களில் ஒன்றாக தமிழகம் திகழ்கிறது என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தமிழகத்தின் தனிநபர் வருமானம் தற்பொழுது 4.08 லட்சம் ரூபாயாக உயர்ந்துள்ளது. தேசிய சராசரி தனிநபர் வருமானம் 2.5 லட்சம் ரூபாயாக இருக்கும் நிலையில் நமது மாநிலத்தின் வருமானம் அதைவிட அதிகமாக இருக்கிறது என்றும் அதில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. கடந்த 14 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழகம் தொடர்ந்து 2 ஆண்டுகளாக இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சியை எட்டியுள்ளது.